அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள வாழ்த்து சென்றுள்ள அண்ணன் வைகோ அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, தற்பொழுது வாழ்த்து விடைபெறுகின்ற சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, விழா மேடையில் இருக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தோழர் முத்தரசன் அவர்களே, என்னுடைய சகோதரர் திரு சமுத்திரக்கனி அவர்களே, மற்றுள்ள நண்பர்களே, விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை, அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவுக்கு வருகிறது. கம்யூனிச கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருந்தால் திராவிட இயக்கங்களே கூட தோன்றியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பதை போல கம்யூனிஸ்டுகள் இப்போ தற்போது கலையை கையில் எடுத்துக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும். தற்போதுள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறையில் அரிசி போன்ற திரைப்படங்களை இயக்குவதோ அதை வெளிக்கொண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல. வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சகோதரர் செல்வ பெருந்தகை சொல்லும்போது மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தெரியவில்லை. அரிசி நமக்கு மிக தேவையான ஒன்று. கோதுமை நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் கோதுமை தேவைப்படும். அரிசி தமிழ்நாட்டினோட உணவு. இந்த அரிசியை கோதுமை ஜெயிக்கக்கூடாது, கோதுமையை மக்காச்சோளம் ஜெயிக்கக்கூடாது. அதுதான் இந்த அரிசி திரைப்படத்தின் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம். அமெரிக்காவில் நம்மளை மாதிரி 10 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 100 ஏக்கர் 100,000 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க. 1000 ஏக்கரை 2 விவசாய தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்ய முடியும். கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்களுக்கு உற்பத்தி செய்கிற விலை ரொம்ப குறைவு. அந்த விலையோடு நம்ம விவசாயிகள் போராட முடியாது. ஏற்கனவே நம்ம விவசாயிக்கு தகுந்த விலை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மார்க்கெட்டை விவசாய பொருட்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டால் விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆகிடுவாங்க. அதுதான் இந்த நாட்டோட நிலைமை. தயவுசெய்து இது ஆளுங்கட்சி ஆளுநருங்க, மத்தியில் ஆளுறவங்களோ இதை சரியாக உணர்ந்துக்கிட்டோம். இதுதான் அரிசி திரைப்படம் மூலமாக, இந்த விழா மூலமாக மக்களுக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம். அரிசி நம்மளுடைய உயிர்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த அரிசியை காப்பாற்ற வேண்டியது. அரிசியை மட்டும் இல்லை, அரிசி திரைப்படத்தை நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள், ஏன்னா நல்ல படம் வரலையே நல்ல படம் வரலையே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஓட்டிட்டு வந்தால் பார்க்கலாம்னு நினைப்போம். அந்த நல்ல படங்களை நீங்கள் ஆதரிச்சா தான் அரிசி வரும், நெல் வரும், நம்ம சமூகத்துக்கு உயிர் வரும். அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அரிசி போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்பு தந்து அதே படங்கள் போல நிறைய படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.